யாக்கோபின் புத்திரர்களைப் போல ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டு பிரச்சனையின் மத்தியிலே உங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி உங்கள் காதுகளிலே எப்படி விழும்? இப்போ அவங்க ஒரு கவலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சத்துல இருக்கிறோம். நம்ம எப்படி இனிமே பொழைக்க போறோம்? எப்படி மேல வரப்போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு தெரியலையேன்னு அவங்க வேற ஒரு கவலையில மூழ்கி போயிருக்கிறாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தியை அவர்களால ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட அவர்களுக்கு இயலாமல் போய்விட்டது. அவர்கள் ஒரே இடத்துல முடங்கி போய்விட்டார்கள். அவங்க முடங்கி போனதுனால அந்த நற்செய்தி அவர்கள் இருதயத்துல போய் வேலை செய்யாமல் போய்விட்டது. அது என்ன நற்செய்தி? இது பஞ்ச காலம்தான். ஆனால் இந்த பஞ்ச காலத்திலே நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படி எகிப்திலே ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்ற நற்செய்தி தான் அது. ஆனால் இதை கேட்டும் அவர்கள் உணராதவர்களாய் ஒரே இடத்திலே முடங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த இடத்துல யாக்கோபுக்குத்தான் அந்த உணர்வு வருகிறது. அந்த நற்செய்தி அவனுக்குள்ள போய் ஒரு வேலை செய்து அதன் பிறகு